Continuation of this lesson 3.3 purchasing power. அதாவது வாங்கும் திறன் சொல்லுவோம். Purchasing power is the value of currency expressed in terms of amount of goods or services that one unit of money can buy. Okay. அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாங்கக்கூடிய திறன் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா ஒரு அலகு பணம் மூலம் வாங்கக்கூடிய பொருட்கள் அல்லது சேவையுடைய அளவுடைய அடிப்படையில் வெளிப்படுத்தப்படக்கூடிய அந்த நாணயத்துடைய மதிப்பு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரைஸ் இன்க்ரீசஸ், பர்ச்சேசிங் பவர் டிக்ளைன்ஸ் அண்ட் வைஸ் வர்ஸா. அதாவது பொருளோட விலை அதிகமாகும் போது வாங்கும் திறன் குறையும், பொருளோட விலை குறைஞ்சிச்சின்னா வாங்கும் திறன் அதிகமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் 1 kg டொமேட்டோ, இப்போ தக்காளின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 2 ரூபானா நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு 2 கிலோ 3 கிலோ வாங்குவோம். அதே தக்காளி ஒரு 50 ரூபா அப்படின்னா நம்ம ஒரு அரை கிலோ 1/4 கிலோ வாங்குவோம். அதுதான் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் பர்ச்சேசிங் பவர். வாட் ஆர் த ஃபேக்டர்ஸ் அஃபெக்டட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன காரணிகள்லாம் வாங்கும் திறனை பாதிக்குது அப்படின்னு எடுத்தோம்னா, ஓவர் பாப்புலேஷன். த பாப்புலேஷன் growth rate in India is high as 1.7 per 1000. இந்தியாவில் மக்கள் தொகையுடைய வளர்ச்சி விகிதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 1000க்கு 1.7 இருக்குது. ஓகேவா? லார்ஜ் பாப்புலேஷன் லீட்ஸ் டு இன்க்ரீசிங் டிமாண்ட் பட் சப்ளை வாஸ் நாட் ஈக்குவல் டு த டிமாண்ட். ஓகே, அதிக மக்கள் தொகை அப்படிங்கிறது அதிகமான தேவைக்கு வழிவகுக்குது அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஆனால் அளிப்பு தேவைக்கு சமமாக கிடையாது. ஸோ நார்மல் ப்ரைஸ் லெவல் வில் பி கோயிங் அண்ட் ஹையர். அதனால் என்ன ஆகுது, நமக்கு நார்மலாக அதாவது இருக்கக்கூடிய விலை அப்படிங்கிறது ஏற்றம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. ஸோ இட்ஸ் அஃபெக்டட் பர்ச்சேசிங் பவர் எஸ்பெஷலி இன் ரூரல் பாப்புலேஷன். குறிப்பாக இது யாருடைய வாங்கும் திறனை பாதிக்குதுன்னா கிராமப்புற மக்களுடைய வாங்கும் சக்தி அப்படிங்கிறத பாதிக்குது. ஓகேவா? இன்க்ரீசிங் ப்ரைஸஸ் ஆஃப் எசென்சியல் கூட்ஸ். அத்தியாவசிய பொருட்களுடைய விலை அதிகரித்தல். ஈவன் தோ there has been a constant growth in the GDP and growth opportunities in the Indian economy, there have been steady increase in the prices of essential goods. மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் நிலையான வளர்ச்சியும் இந்திய பொருளாதாரத்தில் வளர்ச்சி வாய்ப்புகள் இருந்த போதிலும் அத்தியாவசிய பொருட்களோட விலையில் நிலையான அதிகரிப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். The continuous rise in the prices erodes the purchasing power and adversely affect the poor people. அதாவது விலைகளுடைய தொடர்ச்சியான உயர்வு அப்படிங்கிறது வாங்கும் சக்தியை சுரண்டி ஏழை மக்களை மோசமாக பாதிக்குது அப்படின்னு சொல்லலாம். டிமாண்ட் ஃபார் கூட்ஸ், பொருளுக்கான தேவை. When demand for goods increases, the price of goods increases, then the purchasing power is affected. பொருளுக்கான தேவை அதிகரிக்கும், பொருளோட விலையும் அதிகரிச்சுது அப்படின்னா அப்போ வாங்கும் திறன் பாதிப்படையும். ப்ரைஸ் ஆஃப் கூட்ஸ் அஃபெக்டட் த வேல்யூ ஆஃப் கரன்சி. பொருட்களோட விலை நாணய மதிப்பை எப்படி பாதிக்குதுன்னு எடுத்துக்கிட்டோம்னா, when the price increases the purchasing power decreases and finally the value of currency decreases. விலை அதிகமாகும் போது வாங்கும் திறன் குறைவாக இருக்கும். இதனால் நாணயத்தோட மதிப்பும் குறையுது அப்படின்னு சொல்லுவோம். ப்ரொடக்ஷன் அண்ட் சப்ளை ஆஃப் கூட்ஸ், பொருட்களுடைய உற்பத்தி மற்றும் அளிப்புன்னு சொல்லுவோம். த ப்ரொடக்ஷன் அண்ட் சப்ளை ஆஃப் கூட்ஸ் டிக்ளைன், த ப்ரைஸ் ஆஃப் கூட்ஸ் இன்க்ரீசஸ், தென் த பர்ச்சேசிங் பவர் இஸ் அஃபெக்டட். பொருட்களுடைய உற்பத்தி மற்றும் அளிப்பு குறையும் போது பொருட்களுடைய விலை அப்படிங்கிறது அதிகமாகும். அப்போ வாங்கும் திறனும் பாதிப்படையும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாவர்ட்டி அண்டு இன்இக்வாலிட்டி. There exists a huge economic disparities in the Indian economy. இந்தியாவுடைய பொருளாதாரம் அப்படிங்கிறதுல ஒரு மிகப்பெரிய ஏற்றத்தாழ்வு அப்படிங்கிறது இருக்குது. The proportion of income and assets owned by the top 10% of Indian goes on increasing. 10% இந்தியர்களுடைய சொந்தமான வருமானம் மற்றும் சொத்துக்களுடைய விகிதம் அப்படிங்கிறது அதிகரிச்சுக்கிட்டு தான் வருது. This has led to an increase in the poverty level in the society. இது சமுதாயத்தில் வறுமை நிலை அதிகரிக்க மேலும் வழிவகுக்குது அப்படின்னு சொல்லலாம். Generally, purchasing power is affected by poverty and unequal distribution of wealth also. வறுமையாலையும் செல்வத்துடைய சமமற்ற வழங்குதலாலும்
பொதுவாக வாங்கும் திறன் அப்படிங்கிறது பாதிப்படையுது அப்படின்னு சொல்லி நாம் சொல்லலாம். ஓகேவா? இப்போ பாருங்கள், பிபிபின்னு சொல்லுவோம். அதாவது பர்ச்சேசிங் பவர் பார்ட்டி, வாங்கும் சக்தியுடைய சமநிலை அப்படின்னு சொல்லுவோம். எ கான்செப்ட் ரிலேட்டிங் டு பர்ச்சேசிங் பவர் இஸ் பர்ச்சேசிங் ப்ரைஸ் பார்ட்டி, ட்ரிபிள் பி. ஓகே, வாங்கும் சக்தி சமநிலை அப்படிங்கிறது வாங்கும் சக்தியே தொடர்பான ஒரு கருத்து அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். பிபிபி இஸ் an economic theory that estimates the amount that needs to be adjusted to the price of an item. அதாவது இது வந்து ஒரு பொருளாதார கோட்பாடு அப்படின்னு சொல்லி நாம் சொல்லுவோம். இது வந்து ஒரு பொருளுடைய விலையோட சரி செய்யப்பட வேண்டிய தொகையை வந்து மதிப்பிடுதல் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். PPP can be used to compare countries, income levels and other relevant economic data concerning the cost of living or possible rates of inflation and deflation. நாடுகளில் வருமான நிலைகள் மற்றும் வாழ்க்கை செலவு தொடர்பான பிற தொடர்புடைய பொருளாதார தரவு அல்லது பணவீக்கம் அப்படிங்கிறது பண வாட்டத்தின் சாத்தியமான விகிதங்களோட ஒப்பிடுறதற்கு வாங்கும் சக்தியுடைய சமநிலையை நாம் பயன்படுத்தலாம். ஓகேவா? ரீசெண்ட்லி இந்தியா பிகேம் த தேர்ட் லார்ஜஸ்ட் எக்கனாமிக் இன் டேர்ம்ஸ் ஆஃப் பிபிபி. சமீபத்தில் வாங்கும் சக்தி சமநிலை அடிப்படையில் இந்தியா 3வது மிகப்பெரிய பொருளாதாரமாக மாறி இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். சைனா பிகேம் த லார்ஜஸ்ட் எக்கனாமிக் புஷிங் த யூஎஸ் டு த செகண்ட் பொசிஷன். சீனா வந்து மிகப்பெரிய பொருளாதாரமாக மாறி அமெரிக்கா வந்து 2வது இடத்துக்கு வந்து தள்ளி விட்டுருக்கு. ஓகேவா? பாருங்க, லார்ஜஸ்ட் எக்கனாமிக்ஸ் பை பிபிபி ஜிடிபி இன் 2019. ஓகேவா? அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2019 அந்த வாங்கும் சக்தி சமநிலையுடைய ஜிடிபி, ஓகேவா, மொத்த உள்நாட்டு உற்பத்தி எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இது வந்து டாலரில் கொடுக்குறாங்க. சைனா வந்து 27.4, யூஎஸ் வந்து 21.4, இந்தியா 11.4, அதுக்கப்புறம் தான் ஜப்பான் 5.8, ஜெர்மனி 4.5, ரஷ்யா 4.3. ஓகே, அப்போ சைனா ஃபஸ்ட் பிளேஸ், யூஎஸ் செகண்ட் பிளேஸ், இந்தியா தேர்ட் பிளேஸில் இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்தியன் அக்ரிகல்ச்சரல் பாலிசி. ஓகேவா? அக்ரிகல்ச்சரல் பாலிசி இன் இந்தியா. The new agricultural policy based on export of agricultural goods was announced by the central government in 2018. விவசாய பொருட்களுடைய ஏற்றுமதி அடிப்படையாக கொண்டு புதிய விவசாய கொள்கை அப்படிங்கிறது 2018 மத்திய அரசினால் அறிவிக்கப்பட்டிருக்கு. This policy states that the government has decided to remove export restrictions on most organic and processed agricultural products. இந்த கொள்கை வந்து பெரும்பாலும் கரிம மற்றும் ஏற்றுமதி கட்டுப்பாடுகளை நீக்க அரசாங்கம் வந்து முடிவு செஞ்சதாக அறிவித்திருக்கு. ஓகேவா? அக்ரிகல்ச்சரல் பாலிசி ஆஃப் எ கண்ட்ரி இஸ் மோஸ்ட்லி டிசைனட் பை த கவர்மெண்ட் for raising agricultural production and productivity and also for raising the level of income and the standards of living of farmers within a definite time frame. அதாவது ஒரு நாட்டுடைய விவசாய கொள்கை அப்படிங்கிறது பெரும்பாலும் விவசாய உற்பத்தி மற்றும் விற்பனை திறனை உயர்த்துவதற்கும் ஒரு குறிப்பிட்ட கால எல்லைக்குள்ள விவசாயிகளுடைய வருமான நிலை மற்றும் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கும் அரசாங்கத்தால் வடிவமைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? திஸ் பாலிசி இஸ் ஃபார்முலேட்டட் ஃபார் ஆல் ரவுண்ட் அண்ட் காம்ப்ரிஹென்சிவ் டெவலப்மெண்ட் ஆஃப் த அக்ரிகல்ச்சரல் செக்டார். இந்த கொள்கை வந்து விவசாயத்துறையுடைய அனைத்து வட்டங்களிலும் விரிவான வளர்ச்சிக்காக வடிவமைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லலாம். த ஃபாலோயிங் ஆர் சம் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் இந்தியாஸ் அக்ரிகல்ச்சரல் பாலிசி. இந்தியாவுடைய விவசாய கொள்கையோட முக்கியமான குறிக்கோள்கள் அப்படிங்கிறது பின்னாடி வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட், ரைசிங் த ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் இன்புட். உள்ளீடுகளுடைய உற்பத்தி திறனை உயர்த்துதல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் இந்தியாஸ் அக்ரிகல்ச்சரல் பாலிசி இஸ் டு இம்ப்ரூவ் த ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் இன்புட். ஸோ பர்ச்சேஸ்டு லைக் HYV, high yielding variety seeds, fertilizers, pesticides, irrigation projects, etc.
இந்தியாவுடைய விவசாய கொள்கையின் முக்கிய நோக்கம் வீரிய வித்து விதைகள், உரங்கள், பூச்சிக்கொல்லிகள், நீர்ப்பாசன திட்டம் போன்ற உள்ளீடுகளின் மூலமாக உற்பத்தி திறனை மேம்படுத்துறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், ரைசிங் வேல்யூ ஆடட் பர் ஹெக்டேர். ஒரு ஹெக்டேருக்கு மதிப்பு கூட்டப்பட்டது அப்படின்னா அக்ரிகல்ச்சரல் பாலிசி இஸ் டு இன்க்ரீஸ் per hectare value added by raising the productivity of agriculture in general and productivity of small and marginal holders in particular. வேளாண்மை கொள்கையானது பொதுவாக வேளாண்மையுடைய உற்பத்தி திறனை உயர்த்துவதன் மூலமாக குறிப்பாக சிறிய மற்றும் ஓரளவு வைத்திருக்கும் உற்பத்தி திறனை அதிகரிப்பதன் மூலமாக ஒரு ஹெக்டேருக்கு மதிப்பு அப்படிங்கிறது கூட்டப்பட்டதை அதிகரிப்பது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு, ப்ரொடக்டிங் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் புவர் ஃபார்மர்ஸ். ஓகே, ஏழை விவசாயிகளுடைய நலனை பாதுகாக்கிறது. Agricultural policy is proposed to protect the interests of poor and marginal farmers by abolishing intermediaries through land reforms, expanding institutional credit support to poor farmers, etc. Okay. ஏழை விவசாயிகளுக்கு நிறுவன கடன் ஆதரவை விரிவுபடுத்துதல், நில சீர்திருத்தம் செய்தல், இடைத்தரகர்களை ஒழித்தல் போன்றவற்றின் மூலமாக ஏழை மற்றும் குறு விவசாயிகளோட நலனை பாதுகாக்கிறது தான் விவசாய கொள்கை அப்படின்னு சொல்கிறாங்க. மாடர்னைசிங் அக்ரிகல்ச்சரல் செக்டார். Here the policy support includes the introduction of modern technology in agricultural operations and application of improved agricultural inputs like high yielding variety seeds, fertilizers, etc. விவசாய நடவடிக்கைகளில் நவீன தொழில்நுட்பத்தை அறிமுகப்படுத்துதல் மற்றும் உயர் ரக விதைகள், உரங்கள் போன்றவற்றை மேம்பட்ட விவசாய உள்ளீடுகள் பயன்படுத்துதல் அப்படிங்கிறது இதில் அடங்கும். ஓகேவா? அடுத்தது, என்விரான்மெண்டல் டீக்ரடேஷன்ஸ். அக்ரிகல்ச்சரல் பாலிசி ஆஃப் இந்தியா ஹாஸ் செட் another objective to check environmental degradation of natural base of Indian agriculture. இந்தியாவுடைய விவசாய கொள்கை இந்திய விவசாயத்தின் அடித்தளத்தில் சுற்றுச்சூழல் சீரழிவை சரி செய்யக்கூடிய இன்னொரு நோக்கத்தை கொண்டிருக்கு அப்படின்னு நாம் சொல்லலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 6th பாயிண்ட், ரிமூவிங் புரோக்ராஸ்டிக் அப்ஸ்ட்ராக்ட்ஸ். அதிகாரத்துவ தடைகளை நீக்குதல். த பாலிசி ஹேஸ் செட் another objectives to remove bureaucratic obstacles on the farmers, cooperative societies and self-help institutions so that they can work independently. விவசாயிகளுடைய கூட்டுறவு சங்கங்கள் மற்றும் சுய உதவி நிறுவனங்கள் மீதான அதிகாரத்துவ தடைகளை நீக்கிறதுக்கு இந்த கொள்கை மற்றொரு குறிக்கோளை அமைச்சுள்ளது. அதன் மூலமாக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சுதந்திரமாக செயல்பட முடியும் அப்படின்னு நாம் சொல்லலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு, மல்டி டிமினிசல் நேச்சர் ஆஃப் பாவர்ட்டி. The Multidimensional Poverty Index, அதாவது MPI, was launched by the United Nations Development Programs UNDP and Oxford Poverty Human Development Initiative OPHI in 2010. பல பரிமாண வறுமை கோடு அப்படிங்கிறதா MPI அப்படின்னு சொல்லுவோம். இது ஐக்கிய நாடுகளுடைய மேம்பாட்டு திட்டம் மற்றும் ஆக்ஸ்போர்டு வறுமை மற்றும் மனித மேம்பாட்டு முனைவு ஆகியவற்றால் 2010 தொடங்கப்பட்டுச்சு. The basic philosophy and significance of MPI is that it is based on the idea that poverty is not unidimensional and that it is rather multidimensional. Okay, அதான் பல பரிமாண வறுமை குறியீட்டுடைய அடிப்படையில் தத்துவமும் முக்கியத்துவம் என்னன்னு கேட்டோம்னா வறுமை அப்படிங்கிறது ஒற்றை பரிமாணம் அல்ல, அது பல பரிமாணங்களை கொண்டிருக்குது அப்படிங்கிற கருத்தை அடிப்படையாக வச்சது அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? மல்டி டிமென்ஷனல் பாவர்ட்டி இஸ் மேட் அப் ஆஃப் செவரல் ஃபேக்டர்ஸ் தட் கான்ஸ்டியூட் புவர் பீப்புள்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் deprivation such as health, education, living standards, income, disempowerment, quality of work and threat from violence. அதாவது உடல் நலம், கல்வி, வாழ்க்கை தரம், வருமானம், அதிகாரமளித்தல், பணியுடைய தரம் மற்றும் வன்முறையினால் அச்சுறுத்தப்படுதல்,
போன்ற ஏழை மக்களின் அனுபவத்தை இழக்கும் பல காரணிகளால் பல பரிமாண வறுமை அப்படிங்கிறதே உருவாகியிருக்கு அப்படின்னு சொல்லி நாம் சொல்லலாம். ஓகேவா? நெக்ஸ்ட், மல்டி டிமினிசல் பாவர்ட்டி இண்டெக்ஸ் 2018 ரிப்போர்ட் இன் தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் பல பரிமாண வறுமை குறியீடோட அறிக்கை 2018 எப்படி இருக்குதுன்னு பார்த்தோன்னா, over the last decades, Tamil Nadu has made a significant progress in poverty reductions. கடந்த 10 ஆண்டுகளாக வறுமை குறைப்பில் தமிழகம் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் அப்படிங்கிறது அடைஞ்சிருக்கு. The districts in Tamil Nadu are classified into 3 categories. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாவட்டங்களை 3 வகையாக பிரிக்கலாம். ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹை பாவர்ட்டி டிஸ்ட்ரிக்ஸ். ஓகேவா? உயர் வறுமை மாவட்டங்கள் அப்படின்னு சொல்லுவோம். மோர் தேன் 40% ஆஃப் பீப்புள் லிவிங் பிலோ பாவர்ட்டி. அதாவது வறுமை கோட்டுக்கு கீழே வாழக்கூடிய மக்களுடைய தொகை 40% அதிகமானதாக இருக்கிறது. ஓகேவா? அடுத்து மாடரேட்லி புவர் டிஸ்ட்ரிக்ஸ் 30 to 40%. மிதமான ஏழை மாவட்டங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அட் லோ லெவல் பாவர்ட்டி டிஸ்கவுண்ட் பிலோ 30%. குறைஞ்ச அளவிலான வறுமை மாவட்டங்கள் 30% கம்மியாக இருக்குது. ஓகேவா? ஆஃப்டர் 1994 poverty has declined steadily in both rural and urban areas of Tamil Nadu, and the state has a smaller share of India's poor relative to its populations. அதாவது 1994க்கு பின்னாடி தமிழ்நாட்டில் கிராமப்புற மற்றும் நகரப்புறங்களில் வறுமை அப்படிங்கிறது படிப்படியாக குறைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லி நாம் சொல்லலாம். சரியா? இது இந்தியாவில் அதன் மக்கள் தொகையோடு ஒப்பிடும்போது சிறிய ஏழ்மை பங்கை கொண்டிருக்குது அப்படின்னு சொல்லுவோம். ஆஃப்டர் 2005 the poverty reduction in this state has been faster than in many other states in India. 2005க்கு பின்னாடி இந்தியாவில் பல மாநிலங்களை விட வறுமை குறைப்பு தமிழ்நாட்டில் வேகமாக உள்ளது அப்படின்னு சொல்லுவோம். தமிழ்நாடு லீட்ஸ் இன் த பாவர்ட்டி அலிவேஷன் ப்ரோக்ராம்ஸ் டூரிங் 2014 to 2017. 2014 to 2017 வரையிலான காலங்களில் வறுமை ஒழிப்பு திட்டங்களில் தமிழ்நாடு முன்னிலை வைக்கிறது. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இஸ் இம்ப்ளிமெண்டிங் மெனி பாலிசிஸ் அண்ட் ப்ரோக்ராம்ஸ் டு எராடிகேட் பாவர்ட்டி. ஓகே, இந்திய அரசு வறுமையை ஒழிக்கிறதுக்கு பல கொள்கைகளையும் திட்டங்களையும் செயல்படுத்துது அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? These policies and programs, if continued, will completely eradicate the poverty in the state. இந்த கொள்கைகள் மற்றும் திட்டங்கள் தொடர்ந்து இருக்கிறதுனால மாநிலத்தோட வறுமை அப்படிங்கிறது முற்றிலும் ஒழிக்கப்படலாம். இன் ஃபியூச்சர் தமிழ்நாடு கேன் பிகேம் எ மாடல் ஆஃப் டெவலப்மெண்ட் இன் இந்தியா. எதிர்காலத்தில் தமிழ்நாடு இந்தியாவில் ஒரு முன்மாதிரியான மாநிலமாக மாறுறதுக்கு வழி உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இப்போ பாருங்கள், அந்த சார்ட் கொடுத்துருக்காங்க. டாப் அண்ட் பாட்டம் எம்பிஐ டிஸ்ட்ரிக்ஸ் இன் தமிழ்நாடு. சரியா? அதாவது தமிழ்நாட்டில் அதிக மற்றும் குறைவான அந்த எம்பிஐ, சரியா, பல பரிமாண வறுமை குறியீடு இருக்கக்கூடிய மாவட்டங்களுடைய பேர் கொடுத்துருக்காங்க. டாப் 5 டிஸ்ட்ரிக்ஸ். ஓகேவா? டாப்பில் இருக்கிறது காஞ்சிபுரம், சென்னை, கடலூர், கோயம்புத்தூர், நாகப்பட்டினம். கடைசியில் இருக்க 5 மாவட்டங்கள் தர்மபுரி, பெரம்பலூர், ராமநாதபுரம், விருதுநகர் அண்டு அரியலூர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ மேலே நமக்கு ஒரு டயக்ராம் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. சரியா? 10 இண்டிகேட்ஸ். ஓகே, மல்டி டிமினிசல் பாவர்ட்டி இண்டெக்ஸ், பல பரிமாண வறுமை குறியீடு அப்படின்னு சொல்லுவோம். இதில் 10 குறியீடுகள் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நியூட்ரிஷியன், ஊட்டச்சத்து. சைல்டு மொராட்டலி, குழந்தைகள் இறக்கிறது. இயர்ஸ் ஆஃப் ஸ்கூலிங், பள்ளியில் கல்வி கற்றல். ஸ்கூல் அட்டண்டன்ஸ், பள்ளிக்கு வர்றது. அடுத்து குக்கிங் ஃபியல், சமையல் எரிபொருள். சானிடேஷன், துப்புரவு. வாட்டர்னா நீர். எலக்ட்ரிசிட்டி அப்படின்னா மின்சாரம். ஃப்ளோர் அப்படின்னா தரை. அசட்ஸ் அப்படின்னா சொத்துக்கள். ஓகேவா? இது 10 குறியீடு. இப்போ எப்படி பிரிக்கிறாங்கன்னா ஹெல்த்தில் எது வரும்னு பார்த்தீங்கன்னா நியூட்ரிஷியனும் சைல்டு மொராலிட்டி அப்படிங்கிறது வரும். சரியா? இது ஹெல்த் அப்படிங்கிறது சுகாதாரம். அடுத்து கல்வியில் எது வரும்? எவ்வளோ நாள் பள்ளியில் கல்வி கற்கிறாங்க. இயர்ஸ் ஆஃப் ஸ்கூலிங், ஸ்கூல் அட்டண்டன்ஸ். ஓகேவா? பள்ளிக்கு வர்றது. இது ரெண்டும் எஜுகேஷனில் வந்துடும். லிவிங் ஸ்டாண்டர்ட். ஓகேவா? வாழ்கிறதுக்கு உண்டான வாழ்க்கை தரம். அதுக்கு என்னெல்லாம் தேவை?
குக்கிங் ஃபியல் சமையல் எரிவாயு வேணும், சானிடேஷன் துப்புரவாக இருக்கணும், வாட்டர் வேணும், எலக்ட்ரிசிட்டி ஃப்ளோர் ஆசிட்ஸ் இதெல்லாம் வேணும். இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், 3 dimensions ஆஃப் பாவர்ட்டி. அப்போ வாட் ஆர் த 3 dimensions ஆஃப் பாவர்ட்டி அப்படின்னு கேட்டாங்கன்னா ஹெல்த், எஜுகேஷன் அண்ட் லிவிங் ஸ்டாண்டர்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் 3.6. okay, nutritions and health status. Okay, status of nutritions. We noted early that food security includes nutrition security too. ஊட்டச்சத்துடைய நிலை அப்படின்னு சொல்லுவோம். ஊட்டச்சத்து மற்றும் சுகாதாரத்துடைய நிலை. ஃபர்ஸ்ட் வந்து ஊட்டச்சத்தோட நிலையை பற்றி பார்க்க போகிறோம். உணவு பாதுகாப்பில் ஊட்டச்சத்து பாதுகாப்பு அப்படிங்கிறதும் அடங்கும். இது ஏற்கனவே பார்த்துருக்கோம் நம்ம. Though our country has reached self-sufficiency in food production, the nutrition status of the population has not seen corresponding level of improvement. நமது நாடு வந்து உணவு உற்பத்தியில் தன்னிறைவு அடைந்திருந்தாலும் மக்களுடைய ஊட்டச்சத்து நிலையில் வந்து இன்னும் முன்னேற்றம் அப்படிங்கிறது அடையவில்லைன்னு சொல்லலாம். In 2015 to 16, 27% of rural women and 16% of the urban women, the age group of 15 to 49 years, were counted as undernourished or chronologically energy deficiency by the National Family Health Survey. அதாவது 2015-16 ஆண்டு கணக்கெடுப்பின்படி 27% கிராமப்புற பெண்களும் 16% நகரப்புற பெண்களும், அவங்களுக்கு வயசு எவ்வளோன்னா 15லேருந்து 49 வயசுக்கு உள்ளவங்க ஊட்டச்சத்து குறைபாடு இருக்கிறவங்களோ அல்லது நீண்ட காலம் ஆற்றல் குறைபாடு இருக்கிறவங்களோ இருக்காங்க அப்படின்னு சொல்லி தேசிய குடும்ப சுகாதார கணக்கெடுப்பு மூலமாக அறிஞ்சிருக்காங்க. சரியா, இதில் வந்து பார்த்திங்கன்னா அண்டர் வெயிட் சைல்டு, எடை குறைந்த குழந்தையோட பிக்சர் அப்படிங்கிறது நமக்கு போட்டிருக்காங்க. ஓகேவா, அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா more than half of the women in the reproductive age group 15 to 49 years in both rural and urban India were anemic in 2015 to 16. இந்தியாவில் கிராமப்புறம் நகரப்புறத்தில் 15 வயசுலேருந்து 49 வயசு வரலும் இருக்கக்கூடிய குழுவில் பாதிக்கும் மேற்பட்ட பெண்கள் வந்து என்ன நோயில் இருக்காங்கன்னா ரத்த சோகை அப்படிங்கிற நோய்க்கு வந்து அனாமிக் அப்படின்னா ரத்த சோகை, சரியா, அனிமியா அப்படின்னா ரத்த சோகை நோயில் இருக்காங்க. Has record children about 60% of rural and 56% of urban child in the age group 6 to 59 months are counted to be anemia in 2015 to 16. ஓகே, அதாவது 2015 to 16 ஆண்டு குழந்தைகளை பொறுத்தவரையிலும் கிராமப்புறங்களில் 60%, நகரப்புறங்களில் வந்து 56%, அதாவது 6 மாதத்துலேருந்து 59 மாதத்து வரலும் இருக்கக்கூடிய குழந்தைகள் இரத்த சோகை நோய் உடையவர்கள் அப்படின்னு சொல்லி கருதப்படுறாங்க. About 41% of rural and 31% of urban children are stranded, that is, they are not of the required height in corresponding to the age. கிராமப்புறங்களில் சுமார் 41%, நகரப்புறங்களில் 31% குழந்தைகளும் வளர்ச்சி வந்து குன்றியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அவங்களோட வயதுக்கு ஏற்ப உயரம் அப்படிங்கிறது இருக்காது. Another indicator of nutrition deficiency among the children is underweight, which is weight in relation to age. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஊட்டச்சத்து குறைபாடுனால மற்றொரு குறியீடு எப்படி இருக்குன்னா குழந்தைகளுக்கு இடையே வயது தொடர்பான எடை, அதாவது எடை வந்து கம்மியாக இருக்கும். ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு எவ்வளோ வெயிட் இருக்கணுமோ அந்த வெயிட் வந்து இருக்காது. In India 2015 to 16, about 20% of children in the age group 6 to 59 months in rural and urban India are estimated to be underweight. 2015-16 ஆண்டில் சுமார் 20% குழந்தைகள் வந்து 6 to 59 மாத வயதுக்கு உட்பட்டவங்க எடை வந்து குறைவாக இருக்கிற மாதிரி கணக்கிடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, நெக்ஸ்ட் நியூட்ரிஷன் அண்ட் ஹெல்த் ஸ்டாட்டஸ் இன் தமிழ்நாடு. நியூட்ரிஷன்ஸ் பிளேஸ் எ க்ரூஷியல் ரோல் இன் ஹியூமன் ஹெல்த் அண்ட் வெல்பீயிங். மனித ஆரோக்கியத்திலையும் நல வாழ்விலையும் ஊட்டச்சத்து அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பங்கை வகிக்குது அப்படின்னு சொல்லுவோம். At national level, despite higher economic growth, improvements in human development indicators like nutrition levels of the population have been unacceptably slow. Okay, அதாவது தேசிய அளவில் அதிக பொருளாதார வளர்ச்சி இருந்த போதிலும்
ஊட்டச்சத்து அளவுகள் போன்ற மனித வளர்ச்சி குறியீடுகளில் மேம்பாடு ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு மெதுவாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். A large number of Indian children are stunted. ஏராளமான இந்திய குழந்தைகள் வளர்ச்சி குன்றிதான் இருக்காங்க. A substantial number of Indian children and women are underweight, anemia and suffer from micronutrient deficiencies. Okay, அதான் கணிசமான எண்ணிக்கையிலான இந்திய குழந்தைகள் மற்றும் பெண்கள் எடை குறைவாகவோ இரத்த சோகை மற்றும் நுண்ணூட்டச்சத்து குறைபாடுகள்னாலும் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். To address these concerns, the central and state governments have been channeling substantial resources into various health and nutrition schemes and programs like integrated children development services, midday meals, reproductive and child health programs and national rural health missions. இந்த பிரச்சனையை நீக்கிறதுக்கு மத்திய மாநில அரசுகள் மற்றும் சுகாதாரம் மற்றும் ஊட்டச்சத்து திட்டங்களாக என்னென்னலாம் பண்ணியிருக்காங்கன்னா, ஒருங்கிணைந்த குழந்தைகள் மேம்பாட்டு சேவைகள், மதிய உணவு திட்டம், குழந்தைகள் சுகாதார திட்டம் மற்றும் தேசிய கிராமப்புற சுகாதார பணி போன்ற திட்டங்களில் கவர்மெண்ட் கவனம் செலுத்திட்டு வராங்க. ஓகேவா? However, an effective scaling up of these efforts is required to mitigate the incidence of undernutrition in the country. எவ்வாறாக இருந்தாலும் நாட்டில் ஊட்டச்சத்து குறைவான நிகழ்வுகளை தணிக்க இந்த முயற்சிகளை திறம்பட செயல்படுத்துவது அப்படிங்கிறது அவசியமான ஒன்று. ஓகேவா? தமிழ்நாடு ஹாஸ் played a pioneering role in bringing about significant changes in the health and nutrition status of children under 6 years of age, pregnant women, lactating mothers and adolescent girls. 6 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள், பாலூட்டக்கூடிய தாய்மார்கள் மற்றும் இளம் பருவ பெண்கள் ஆகியோரது உடல் நலம் மற்றும் ஊட்டச்சத்து நிலைகளில் குறிப்பிடத்தக்க மாற்றங்களை கொண்டு வரதில் தமிழகம் ஒரு முன்னோடியான பங்கை வகிக்குது அப்படின்னு சொல்லுவோம். The government of Tamil Nadu successive budgets outlays for nutrition and health are the highest in the country. ஓகே, அதாவது ஊட்டச்சத்து மற்றும் ஆரோக்கியத்துக்கான தமிழக அரசுடைய அடுத்தடுத்த வரவு செலவு திட்டம் அப்படிங்கிறது நாட்டிலேயே மிக அவசியமான ஒன்று. The performance of the ICDS scheme and புரட்சி தலைவர் எம்ஜிஆர் nutrition meal programs in Tamil Nadu are considered one of the best in the country. ஓகேவா? ICDS ஸ்கீமும் திட்டமும் தமிழ்நாட்டில் உள்ள புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சத்துணவு திட்டம் வாயிலாக செயல்திறன் நாட்டில் மிகச்சிறந்த ஒன்றாக கருதப்படுது அப்படின்னு நாம் சொல்லலாம். ஓகேவா? The government of Tamil Nadu policy for a malnutrition free Tamil Nadu guided the state's long-term multi-sectoral strategy for eliminating malnutrition. ஊட்டச்சத்து குறைபாடு இல்லாத தமிழ்நாடு அப்படிங்கிறக்கூடிய தமிழ்நாட்டுடைய கொள்கை ஊட்டச்சத்து குறைபாடு அகற்றுவதற்காக மாநிலத்துடைய நீண்டகால பல துறை கொள்கைகள் அப்படிங்கிறது செயல்படுத்தப்பட்டு வருகிறது. The goal is reducing human malnutrition of all types to the levels of best performing countries. தமிழ்நாட்டில் அனைத்து பார்த்திங்கன்னா அனைத்து துறை கொள்கைகளும் அந்த இதை அதாவது ஊட்டச்சத்தை குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக பாடுபட்டுருக்காங்க. In Tamil Nadu, ICDS is implemented through 54,439 child centers comprising 49,499 Anganwadi centers and 4,940 mini Anganwadi centers in 434 child development blocks, 385 in rural and 47 urban and 2 in tribal. ஓகே, அதாவது தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா அனைத்து இதுலேயும் 434 குழந்தைகள் மேம்பாட்டு தொகுதியில் 385 கிராமப்புறம், 47 நகரப்புறம், 2 பழங்குடியினர். அதுக்காகவும் 54,439 குழந்தைகள் மையங்கள், அதாவது பார்த்திங்கன்னா இதில் 49,499 அங்கன்வாடி மையங்களும் 4,940 சிறிய அங்கன்வாடி மையங்களும்
ICDS மூலமாக செயல்படுத்தப்பட்டு வருது அப்படின்னு சொல்லலாம். With steady expansion into unreached area, increasing coverage of marginalized groups, enhanced allocation and enlarged scope of services, ICDS is now considered to be one of the world's largest programs of its kind. அணுகப்படாத பகுதிகளில் நிலையான விரிவாக்கம், ஓரங்கட்டப்பட்ட குழுக்களுடைய பாதுகாப்பு, மேம்பட்ட ஒதுக்கீடுகள் மற்றும் சேவைகளுடைய விரிவாக்கம் ஆகியவற்றோடு ICDS இப்பொழுது உலகத்தில் மிகப்பெரிய திட்டத்தில் ஒன்றா நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அடுத்தது த MGR NMP, அதாவது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நியூட்ரிஷன் மால் ப்ரோக்ராம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, இஸ் கன்சிடர்ட் டு பி த லார்ஜஸ்ட் noon meal program in the country for combating malnutrition among the children, increasing primary school enrollment and reducing dropout rates. புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய சத்துணவு திட்டம் குழந்தைகளிடையே ஊட்டச்சத்து குறைபாட்டை எதிர்த்து போராடுறதுக்கும், தொடக்கப்பள்ளியில் சேர்க்கையை அதிகரிக்கிறதுக்கும், இடைநிற்றல் அப்படிங்கக்கூடிய விகிதத்தை குறைக்கிறதுக்கும் நாட்டில் மிகப்பெரிய மதிய உணவு திட்டமாக அது கருதப்படுது. Other states in the country have modeled their noon meal program along the line of தமிழ்நாடு pioneer efforts. நாட்டில் பிற மாநிலங்கள் தமிழ்நாட்டில் முன்னோடி முயற்சிகளின்படி மதிய உணவு திட்டத்தை வடிவமைச்சிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அதில் பார்த்திங்கன்னா ICDS ஸ்கீம் படி அந்த குழந்தைங்களை என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஆயாஸ் பார்த்துக்கிறாங்க, உங்களுக்கு நியூட்ரிஷன் ஃபுட் அப்படிங்கிறத ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகேவா? இதுதான் அந்த பிக்சர். நெக்ஸ்ட்டு important ongoing schemes in Tamil Nadu. ஓகேவா? ஃபஸ்ட்டு அண்டர் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி maternity benefit scheme, financial assistance to the tune of rupees 12,000 is being disposed to poor pregnant women. டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி, அதாவது தமிழ்நாட்டில் செயல்படக்கூடிய முக்கியமான திட்டங்கள். டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நலத்திட்டம், அதன் மூலமாக ஏழை கர்ப்பிணி பெண்களுக்கு 12,000 ரூபாய் நிதி உதவி அப்படிங்கிறது வழங்கப்படுது. த சீஃப் மினிஸ்டர் காம்ப்ரிஹென்சிவ் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம் வாஸ் லான்ச்ட் இன் த ஸ்டேட் இன் 2011-12 with the aim to provide universal health care to all by providing free medical and surgical treatment. முதலமைச்சருடைய விரிவான சுகாதார காப்பீட்டு திட்டம் அப்படிங்கிறது 2011-12 ஆண்டில் இந்த திட்டம் தொடங்கப்பட்டுச்சு. இதனுடைய நோக்கம் அனைவருக்கும் உடல் நலம் வழங்கும் நோக்கில் அரசாங்கத்தால் இலவச மருத்துவம் மற்றும் அறுவை சிகிச்சை அப்படிங்கிறது வழங்கப்படுது. தமிழ்நாடு ஹெல்த் சிஸ்டம்ஸ் ப்ராஜெக்ட்ஸ் has launched ambulance service free of cost 108 emergency ambulance services. தமிழ்நாடு சுகாதார அமைப்பு திட்டங்கள் இலவசமாக ஆம்புலன்ஸ் சேவையை அறிமுகப்படுத்திருக்கு. நமக்கே தெரியும் 108 ஆம்புலன்ஸ். ஓகே, த ஸ்கூல் ஹெல்த் ப்ரோக்ராம் emphasis on providing comprehensive healthcare services to all the students studying in government and government aided schools. பள்ளி சுகாதார திட்டம் அப்படின்னு சொல்லுவோம். இது விரிவான சுகாதார சேவையை அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் படிக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் வழங்குறத வலியுறுத்துகிறாங்க. The National Leprosy Education Program is being implemented in the states with the aim to detect and to provide substantial regular treatment to all the leprosy patients. Okay, அதாவது தேசிய தொழுநோய் ஒழிப்பு திட்டம் அப்படின்னு நாம் சொல்லுவோம். இது அனைத்து தொழில் நோயாளிகளையும் கண்டறிந்து தொடர்ச்சியான சிகிச்சை வழங்குவதை நோக்கமாக வச்சு மாநிலங்கள் அப்படிங்கிறது செயல்பட்டு இருக்குது. ஓகேவா? அடுத்தது சம் நியூட்ரிஷன் ப்ரோக்ராம்ஸ் இன் தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சில ஊட்டச்சத்து திட்டங்கள். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நியூட்ரிஷன் மீல் ப்ரோக்ராம்ஸ். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஊட்டச்சத்து உணவு திட்டம். நேஷனல் ப்ரோக்ராம் ஆஃப் நியூட்ரிஷனல் சப்போர்ட் டு பிரைமரி எஜுகேஷன், ஆரம்ப கல்விக்கு தேசிய ஊட்டச்சத்து ஆதரவு திட்டம். The general ICDS projects and World Bank assist integrated child development services. பொது ICDS திட்டங்கள் மற்றும் உலக வங்கி உதவியோட ஒருங்கிணைந்த குழந்தைகள் மேம்பாட்டு சேவைகள் அப்படின்னு சொல்லுவோம். பிரதான் மந்திரி கிராமோதயா யோஜனா ஸ்கீம், பிரதம மந்திரி கிராம மோதயா யோஜனா திட்டம்.
தமிழ்நாடு இன்டகிரேட்டட் நியூட்ரிஷியன் ப்ரோக்ராம், தமிழ்நாடு ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து திட்டம். மிட் டே மீல்ஸ் ப்ரோக்ராம்ஸ். ஓகே, மிட் டே மீல்ஸ் ப்ரோக்ராம் மீன்ஸ் மதிய உணவு திட்டம். ஓகேவா? The lesson is over now. Summaries or recap of this lesson. The term was broadened to include the three basic components of food nutrition securities. There are availability, access and absorption. Okay, அதாவது உணவு மற்றும் ஊட்டச்சத்து பாதுகாப்பு 3 அடிப்படை கூறுகளை கொண்டுதான் இருக்கும். கிடைத்தல், அணுகல் மற்றும் உறிஞ்சுதல். Green revolution paved the way for self-sufficiency in food grains. பசுமை புரட்சி உணவு தானியங்களில் தன்னிறைவு பெற வழிவகுத்தது. The National Food Security Act NFSA was passed by the Parliament in 2013. தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் இந்திய பாராளுமன்றத்தால் 2013 நிறைவேற்றப்பட்டுச்சு. The new agricultural policy based on export agricultural goods was announced by the central government in 2018. விவசாய பொருட்களுடைய ஏற்றுமதி அடிப்படையில் புதிய வேளாண் கொள்கையை 2018 மத்திய அரசு அறிவிச்சது. ஹெல்த் ஹேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட். மனிதவள மேம்பாட்டில் சுகாதாரத்துக்கு மிக முக்கியமான பங்கு உண்டு. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் தேங்க்யூ ஒன் அண்ட் ஆல்.